நாம அனுசரிக்கிற சாதாரண வாழ்க்கையில் நாம் அனுசரிக்கிற அன்றாட விஷயங்கள் இவை அனைத்தும் இது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது நம்ம எந்த வழியிலும் மாற்றுவதற்கு உதவாது. நம்முடைய இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? இது யார் காரணம்? எதுக்கு? அப்படிங்கும் போது நம்முடைய இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதனாலதான் அன்னை இந்த அவுட்டர் டிசிப்ளினை பத்தி சொல்லும் பொழுது இது ஒரு இட் இஸ் சச் அ டெரிஃபிக் ப்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. தட் நெவர் நெவர் வில் யூ பி கன்வெர்டட். இது நாம மாறவே முடியாத அளவுக்கு அது ஒரு தற்பெருமையை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அடுத்தது ட்ரூ ஹியூமிலிட்டி, உண்மையான பணிவுடைமை அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் த ரைட் அண்ட் த ராங் வே ஆஃப் பீயிங் ஹம்பிள்? இது கேட்கப்பட்ட கேள்வி. இது அன்னையின் நூல் தொகுதி 5 வருது, பக்கம் 44. அதற்கு அன்னை பதில் சொல்றாங்க, இட் இஸ் வெரி சிம்பிள். When people are told be humble, they think immediately of being humble before other men. And that humility is wrong. True humility is humility before the divine. That is a precise, exact, living sense that one is nothing. One can do nothing, understand nothing without the divine. That even if one is exceptionally intelligent and capable, this is nothing in comparison with the divine consciousness. And this sense one must always keep, because then one always has the true attitude of receptivity, a humble receptivity that does not put personal pretensions in opposition to the divine. சோ இங்க அன்னை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எப்பயும் பணிவோட இரு அப்படின்னு சொன்னாக்க யாருக்கிட்ட பணிவோட இருக்கணும்? உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், மற்றவர்கள் முன்பாக, அதாவது மற்ற மனிதர்கள் முன்பாக நாம் மிக பணிவோட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அன்னை சொல்றாங்க, and that humility is wrong. அந்த பணிவு அப்படிங்கிறது தவறான ஒன்று. True humility is humility before the divine. அப்போ உண்மையான பணிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு முன்பாக நாம் பணிவோடு நடந்து கொள்வது மட்டுமே உண்மையான பணிவுடைமையாக அது இருக்கும். That is a precise, exact living sense that one is nothing. அதுவும் எப்படி இருக்கணும், அந்த பணிவு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அது ஒரு லிவிங் சென்ஸ், உயிர்ப்புள்ளதாக அது இருக்கணும். அதாவது இறைவன் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது, எதையும் புரிந்து கொள்ள முடியாது. That even if one is exceptionally intelligent, அதாவது ஒரு ரொம்ப அளவுக்கு அதிகமான புத்தி கூர்மையும் தகுதியும் அதை புரிந்து கொள்ளும் திறனும் ஆற்றலும் எல்லாம் இருந்தால் கூட இறை உணர்வுடன் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒன்றுமே இல்லை. And this sense one must always keep. இந்த ஒரு மனப்பான்மையை நாம் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். Because ஏனென்றால் then one always has the true attitude of receptivity. அப்பதான் நமக்கு அந்த உண்மையான ஒரு மனப்பாங்கு, எதையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏற்பு திறன், அந்த உண்மையான மனப்பாங்கு நம்மிடம் வளரும். A humble receptivity that does not but personal pretensions in opposition to the divine. இது ஒரு என்ன சொல்றது, போலியானதாக ஒரு நமக்கு நாம ஏமாற்றிக் கொள்வதாக இல்லாமல் ஒரு உண்மையான பணிவாக ஏற்பு திறனை அடையும் ஒரு பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பத்தி சொல்லும் பொழுது எதேச்சியா இன்னைக்கு ஒரு பேசேஜ் படிக்க நேர்ந்தது. அது என்னன்னாக்கா, த மதர் வித் த லெட்டர்ஸ் ஆன் த மதர். அன்னையை பற்றி எழுதப்பட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அளித்த பதில். இதுல ரொம்ப அற்புதமான இந்த ஹம்பிள் அப்படிங்கிறத பத்தி அவர் என்ன சொல்றாருங்கிறத வாசிக்கிறேன்.
ஏன்னா பகவானுடைய வார்த்தைகள்லயே கேட்கறது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை தமிழ்ல சொல்றேன். As for the sense of superiority, that too is a little difficult to avoid when greater horizons open before the consciousness, unless one is already of a saintly and humble disposition. There are men like Nag Mahashoy in whom spiritual experience creates more and more humility. There are others like Vivekananda in whom it erects a giant sense of strength and superiority. European critics have taxed him with it rather severely. There are others in whom it fixes a sense of superiority to men and humility to the divine. Each position has its value. Take Vivekananda's famous answer to the Madras Pandit, who objected to one of his assertions, but Shankara does not say so. To which Vivekananda replied, "No, Shankara does not say so, but I, Vivekananda, say so." And the Pandit sank back amazed and speechless. That I, Vivekananda, stands up to the ordinary eye like a Himalayan of self-confident egoism. But there was nothing false or unsound in Vivekananda's spiritual experience. This was not mere egoism, but the sense of what he stood for and the attitude of the fighter who, as the representative of something very great, could not allow himself to be put down or belittled. This is not to deny the necessity of non-egoism and of spiritual humility, but to show that the question is not so easy as it appears at first sight. For if I have to express my spiritual experiences, I must do it with truth. I must record them, their bhava, the thoughts, feelings, extensions of consciousness which accompany them. What can I do with the experience in which one feels the whole world in oneself, or the force of the divine flowing in one's being and nature, or the certitude of one's faith against all doubts and doubters, or one's oneness with the divine, or the smallness of human thought and life compared with this greater knowledge and existence? And I have to use the word I. I cannot take refuge in saying this body or this appearance, especially as I am not a Mayavadin. இது நம்மளால ஏற்றுக்கொள்ள கூட முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் சாதாரண சென்ஸ்ல பார்க்கும்போது. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எவ்வளவு தெளிவாக இத சொல்றாரு அப்படிங்கிறத திருப்பி நான் இப்போ இந்த பத்திய பத்தின ஒரு இதை தமிழ்ல சொல்றேன். இது அதாவது சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அப்படின்னாக்கா நான் தான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது, when greater horizons open before the consciousness, unless one is already of a saintly and humble disposition. அதாவது சிலருக்கு இந்த ஆன்மீக அனுபவம் மன்னிக்கணும், ஏதோ ஒரு தொடர்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பேசுறது கேட்கல. கொஞ்சம் காத்திருப்போம், மேடம் திருப்பி வரட்டும். உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஆமா மேடம், ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம்.
வரதராஜன் ஐயா, ஷாமலாமாக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 minutesல மேடம் ஜாயின் பண்ணுவாங்க. கேக்குதா? கேக்குதுங்க. சாரி, இது வந்து இன்டர்நெட் போயிட்டு போயிட்டு வருது. இன்னைக்கு இப்படிதான் இருக்குமா என்னவோ தெரியல. ஓகே, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இந்த சீடர், இவருக்கு வந்து ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாக ஆக ஆக அவருடைய பணிவும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. ஆனா அதே சமயம் அவருடைய இன்னொரு பரம சீடரான விவேகானந்தர், அவருக்கு வந்து இந்த ஆன்மீக அனுபவம் வந்து மேலும் பலத்தையும் ஒரு சுப்பீரியாரிட்டி, ஒரு மேன்மையும் அவருக்கு கொடுத்தது. யாரோ ஒருத்தர் வந்து அவரை ரொம்ப தீவிரமாக தாக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய அந்த சுப்பீரியாரிட்டியை காமிச்சார் அப்படின்னு வந்து பகவான் எழுதுறார். ஏன்னு சொன்னா, இறைவனுக்கு முன்பு மட்டுமே அந்த பணிவோடு இருப்பது அப்படிங்கிறது தான் உண்மையானது. ஒவ்வொரு ஈச் பொசிஷன் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. ஒவ்வொரு இந்த அந்த நிலைமைக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது இல்லையா? டேக் விவேகானந்தா, ஒரு சங்கரரை பற்றி ஏதோ பேசும் பொழுது மெட்ராஸ் பண்டிட் ஒருத்தர் வந்து இதை அப்ஜெக்ட் பண்றாரு. சங்கரர் இது மாதிரி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது அதற்கு விவேகானந்தர் வந்து பதில் சொல்கிறார், நான் விவேகானந்தா இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பண்டிட்க்கு வந்து எப்படி ஒரு சாமியார் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அப்படின்னு சொல்லும் பொழுதேவும் அது வந்து ஒரு அகந்தையை காண்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த பண்டிட் வந்து வாயடைச்சு போயிடுறாரு. ஆனா இங்க வந்து பகவான் சொல்றாரு, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய இது பார்வை. என்னக்கா, விவேகானந்தருடைய ஆன்மீக அனுபவம் அவருக்கு வந்து இது மாதிரியான ஒரு பலத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றார் பகவான். திஸ் வாஸ் நாட் மியர் ஈகோயிசம். இது வந்து ஒரு அகந்தை இல்ல, பட் த சென்ஸ் ஆஃப் வாட் ஹி ஸ்டுட் ஃபார். ஆனா அவர் எதுக்காக இருக்காரோ அதை தான் இது காட்டுது. இந்த நிகழ்ச்சி வந்து அதை தான் குறிப்பிடுகிறது. And the attitude of the fighter who as the representative of something very great. அவர் வந்து ஏதோ ஒரு மிக உயர்ந்த மகத்தான ஒரு விஷயத்தின் பிரதிநிதி அவர். அதனால அவர் வந்து அது மாதிரி சொல்றார். could not allow himself to be put down or belittled. அன்னையின் குழந்தைகளாகிய நாம் கூட அப்படிதான் இருக்கணும். நமக்கு வந்து இது மாதிரி நம்மளை யாரும் கீழே மட்டமா இறக்குறதோ இல்லாட்டி இது மாதிரி சிறுமையாக பேசுவதோ இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க தேவையில்லை. நமக்கு பணிவு என்பது அன்னையிடம் மட்டும் நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். This is not to deny the necessity of non-egoism and of spiritual humility, but to show that the question is not so easy as it appears at first sight. So முதல் தடவை இதை பார்க்கும்போது என்னடா இது விவேகானந்தரா அப்படி பேசுறார் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். ஆனா ஒரு ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன், இது வந்து சரியானதே அப்படின்னு பகவான் வந்து இதுல வந்து எழுதுறார். சோ உண்மையான பணிவு என்பது இறைவன் முன்பாக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களிடம் அது இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தது யாராவது வாசிங்க. someone who knows very little. நான் படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. someone who knows very little. It is not necessarily someone with experience who is most advanced. He lacks an element of simplicity, modesty, and the plasticity that comes from the fact that one is not yet totally developed. As one grows, something crystallizes in the head. It gets more and more fixed, and unless you try very hard, you finish by becoming fossilized. This is what usually happens to people, particularly those who have tried for some realization and succeeded in it, or those who have come to believe they have reached the goal. In any case, it was their personal goal. They have reached it. They have attained. It is done. They remain there. They settle there. They say that that's it. And they do no more anymore. So after that, they may live 10 years more or 20 or 30. They will not budge.
They are there. They will stay there. Such people lack all the suppleness of stuff that's necessary for going further and progressing. They are stuck. They are very good objects to be put in a museum, but not for doing work. They are like samples to show that what can be done, but they are not the stuff to do more. For me personally, I admit I prefer for my work someone who knows very little, has not labored too much, but who has a great deal of aspiration, a great goodwill, and who feels in himself this flame, this need for progressing. He may know very little, may have realized still less, but if he has that within him, it is good stuff with which one can go very far, much further. Thank you, madam. Thank you, ma. இப்போ மைதிலி அவங்க வாசிச்ச இந்த பத்தி வந்து அன்னை நூல் தொகுதி 5ல வருது. இந்த கேள்வி வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அந்த கேள்வி என்னன்னாக்கா, இஃப் யூ ஹேட், அதாவது அந்த வகுப்பில் கேட்கப்பட்ட, அன்னையிடம் கேட்கப்பட்ட கேள்வி இது. If you had around you people like Vivekananda, for example, your work would be more easy, wouldn't it? Instead of having unrefined stuff like us. Laughter. Annai adukku badal solranga, probably they would have been more refractory, for what is most difficult is to convince someone who has already had a realization. He believes he is above all progress, not necessarily. அதாவது இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னாக்கா, அன்னை கிட்ட சொல்றாங்க, விவேகானந்தர் மாதிரி ஒரு பெரிய ஆட்கள்லாம் உங்களை சுத்தி இருந்தானாக்கா உங்க வேலை ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன்னா ஏன் எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க உங்களை சுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அன்னை வந்து சொல்றாங்க, ஓரளவு இந்த சித்திகள் பெற்றவர்கள் இல்லாட்டி எல்லா முன்னேற்றங்களுக்கும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு நம்புகிறவர்கள் வந்து இங்க அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யோகிராம் சுரத்குமார் வந்து அந்த அந்த இவர் வந்து சாமியார் வந்து ரொம்ப பிரபலமானவர், திருவண்ணாமலையில இருந்தவர், பல பேருக்கு தெரியும். அவர் வந்து முதல்ல வரும்பொழுது பாண்டிச்சேரிக்கு ஆசிரமுக்கு தான் வந்தார். ஆசிரம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு இங்க வந்ததாக அவருடைய வாழ்க்கை சரிதம் கூறுகிறது. அப்படி சொல்லும்போது அவரை வந்து இல்ல நீ இங்க வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, ஆசிரமுக்கு வேண்டான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது இப்போ இந்த பத்தியை படிக்கும் பொழுது புரிகிறது. சில அனுபவங்கள் பெற்ற பின் அவர்களால் மேலும் மேலும் முன்னேற முடியாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமானது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இது ஒரு குள்ளசாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நாள் பகவானுடைய வீட்டுக்கு நேரா வந்தார். அப்பெல்லாம் வந்து இது மாதிரி வழக்கம், ஈஸியா பகவானை பார்ப்பது. அது மாதிரி அவர் வந்து ஒரு டீ கப்ல இருக்கிறத எல்லாத்தையும் கவுத்துட்டு அதை கவுத்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதாக கதைகள் இருக்கு. அது ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னாக்கா, கேட்கப்பட்ட போது என்ன இவர் பாட்டு வந்தாரு, ஏதோ இத உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு இதை கவுத்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சொன்னாராம், என்னுடைய எல்லா அனுபவங்களையும் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு திருப்பியும் என்னை வந்து ஒரு வெற்று பாத்திரமாக வைக்கும்படி என்ன சொல்றாரு, குறிப்பா சொல்லிட்டு போறார் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதாக நாம படிச்சிருக்கோம். அது போல இங்க ஏற்கனவே இது போல அனுபவங்கள் பெற்றவர்கள் இனிமேல் அவர்களால் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்றாரு அன்னை இந்த பத்தியில. someone who knows very little, மிகவும் சிறிதே தெரிந்தவர்கள் வந்து போதும். It is not necessarily someone with experience who is most advanced. So இது வந்து நிறைய ஒரு முன்னேறியவர்கள், it is not necessarily someone with experience who is most advanced. அனுபவம் பெற்றவர்கள் மட்டுமே மிகவும் முன்னேறியவர்கள் என்று கருத முடியாது.
he lacks an element of simplicity. ஏன் கருத முடியாது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு மாடஸ்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி, அதாவது ஒரு நெகிழ்வு தன்மை, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. தட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ஒன் இஸ் நாட் எ டோட்டலி டெவலப்ட். இது முழுதும் முன்னேறாதவர்களுக்கு இதெல்லாம் முன்னேறியவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும் எல்லாமே ஓரளவு. சோ அவங்க தேவையில்லை. அஸ் ஒன் க்ரோஸ் சம்திங் கிறிஸ்டலைசஸ். இது மாதிரி வளரும் போது என்ன ஆகும்னாக்க அது இந்த ஃபாசில்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரங்கள்லாம் காலப்போக்குல அப்படியே ஒரு படிவங்கள் போல ஆகும். அது போல இந்த அனுபவங்கள்னால இவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா அஸ் ஒன் க்ரோஸ், அவர்கள் இது போல வளரும் போது சம்திங் கிறிஸ்டலைசஸ் இன் த ஹெட், அவர்களுடைய மண்டையில இது போல ஒரு படிவம் மாதிரி படிஞ்சு போகும். இட் கெட்ஸ் மோர் அண்ட் மோர் ஃபிக்ஸ்ட் and unless you try very hard you finish by becoming fossilized. அதாவது அதுலயே மேலும் மேலும் அப்படியே மூழ்கி போகும் பொழுது என்ன ஆகும்னாக்க அந்த மண்டையில அது it will become hard. அதுவே ஒரு படிவம் போல, ஒரு ஃபாசில் போல ஆயிடும். This is what usually happens to people, particularly those who have tried for some realization. யாரெல்லாம் ஏதாவது ஒரு சித்தியை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பல கடுமையான முயற்சிகளை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஏற்படும். And succeeded in it are those who have come to believe they have reached the goal. அதாவது இவர்கள்லாம் தன்னுடைய இலக்கை தான் அடைந்து விட்டதாக நினைப்பவர்கள், இல்லாவிட்டால் இது போன்ற சில சித்திகளை பெற்றவர்கள், அதில் வெற்றி பெற்றவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். In any case, it was their personal goal. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட லட்சியம் அது. அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதனால ஒண்ணும் இல்லை. It is done. They may remain there. அவர்கள் அங்கேயே இருக்கலாம். They settle there. They say that is it. Okay, இதான் முடிஞ்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். And they do no more anymore. அதற்கு மேல அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். So after that, they may live 10 years more or 20 or 30. They will not budge. அவர்கள் அதற்கு மேல 10, 20 இல்லாட்டி 30 ஆண்டுகள் வாழக்கூடும். ஆனால் அவர்கள் எந்த முன்னேற்றமும் அடைந்திருக்க மாட்டார்கள். They are there. They will stay there. அவர்கள் அதே இடத்திலேயே இருந்து விடுவார்கள். Such people lack all the suppleness of stuff that is necessary for going further and progressing. ஒருவர் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு விதமான ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கணும். அப்போ இது மாதிரியான மக்களுக்கு மனிதர்களுக்கு அந்த நெகிழ்வு தன்மை அப்படிங்கிறது போயிடுது. அதனால அவர்களுடைய முன்னேற்றமும் தடைபட்டு விடுகிறது. They are stuck. அவங்க அங்கேயே நின்னுடுறாங்க. They are very good objects to be put in a museum. So ஒரு மியூசியத்துல வைக்கிற அளவு, ஒரு கண்காட்சியகத்துல வைக்கிற அளவு அவர்கள்லாம் ஒரு நல்ல பொருள், பட் நாட் ஃபார் டூயிங் ஒர்க். ஆனால் வேலை செய்வதற்காக அவர்கள் இல்லை. They are like samples to show what can be done, but they are not the stuff to do more. என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அவர்கள் இருக்கலாமே தவிர அவர்களால் அதிகம் செய்துவிட முடியாது. For me personally, I admit I prefer for my work someone who knows very little. எனக்கு என்ன பர்சனலா என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, அன்னை சொல்றார், நான் மிகவும் குறைவாக தெரிந்த மனிதர்கள் சிலர் எனக்கு போதும், என்னுடைய வேலை செய்வதற்கு போதும். அவர்கள் நிறைய இதுக்காக ஏதோ அடைவதற்காக உழைத்திருக்க வேண்டியதில்லை. பட் who has a great deal of aspiration. ஆனா அவர்களிடம் ஒரு பெரிய ஆர்வம், a great goodwill, ஒரு நல்லெண்ணம், அதிகப்படியான மிக உயர்ந்த நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். And who feels in himself this flame. அந்த கனல், அந்த நெருப்பு அவர்களுள் கனன்று கொண்டு இருக்க வேண்டும். This need of progressing. அந்த முன்னேற வேண்டும் என்ற நெருப்பு அவர்களுள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். He may know very little. அவர்களுக்கு சிறிதே தெரிந்திருந்தாலும் கூட போதும். May have realized still less. But if he has that within him, அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போதும்.
It is good stuff with which one can go very far, much further. இவர்களால் மிக அதிக தூரம் போக முடியும், மிக தொலைவிற்கு செல்ல முடியும். அடுத்தது வாசிங்கம்மா யாராவது. ஓபன் யுவர் செல்ஃப். யாராவது வாசிக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணட்டுமா மேடம்? சரி பண்ணுங்க. Open yourself, be modest. What you should do is to throw the doors of your being wide open to the divine. The moment you conceal something, you step straight into falsehood. The least suppression on your part pulls you immediately down into unconsciousness. If you want to be fully conscious, be always in front of the truth. Completely open yourself and try your utmost to let it see deep inside you, into every corner of your being. That alone will bring into you light and consciousness and all that is most true. Be absolutely modest. Reality to think that it knows when it does not, that it can judge when it cannot. Modesty implies the giving up of yourself to the divine wholeheartedly, asking for help, and by submission, winning the freedom and absence of responsibility which imparts to the mind utter quietness. Not otherwise can you hope to attain the union with the divine consciousness, the divine will. Thank you, madam. Thank you. Open yourself, be modest. உன்னை திற அடக்கமுள்ளவனாய் இரு. What you should do is to throw the doors of your being wide open to the divine. இது ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியமானது. உன்னுடைய ஜீவனின் கதவுகளை திறந்து விடு. யாருக்கு? எல்லா சக்திக்கும் இல்ல, இறைவனுக்கு மட்டும். வாட் யூ ஷுட் டூ, நாம் செய்ய வேண்டியது, நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன்னுடைய ஜீவனின் கதவுகளை முற்றிலுமாக இறைவனுக்கு திறந்து விடு. தி மொமெண்ட் யூ கன்சீல் சம்திங், ஏதோ ஒன்றை நீ மறைக்கும் அந்த தருணத்தில், யூ ஸ்டெப் ஸ்ட்ரைட் இன்டு ஃபால்ஸ்ஹுட். வேற எங்கேயும் போக மாட்டேன், நேரா அந்த பொய்மையின் அந்த உலகத்துல நேரா போயிடலாம். ஏன்னா எதையும் இறைவனின் முன்னால் மறைக்க கூடாது. The least suppression on your part pulls you immediately down into unconsciousness. எதையாவது ஒண்ண லேசா மறைச்சா கூட, ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சா கூட, நம்முடைய ஒரு பங்காக அது இருந்தால் உடனே அது என்ன செய்யும்னா உணர்வின்மைக்கு நம்மை இட்டு செல்லும். If you want to be fully conscious, நீ முற்றிலும் உணர்வுள்ளவனாக ஆக விரும்பினால், be always in front of the truth. அந்த சத்தியத்தின் முன்னால் எப்பயுமே நில்லு. Completely open yourself and try your utmost to let it see deep inside you into every corner of your being. நம்முடைய ஜீவனின் ஒவ்வொரு மூலை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் ஆழ்ந்து போய் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத அதை பார்த்து அதை இறைவனுக்கு திறக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்லி ஓபன் யுவர் செல்ஃப், நம்மை முற்றிலுமாக இறைவனுக்கு திறக்க வேண்டும். That alone will bring into you light and consciousness and all that is most true. அது ஒன்று மட்டுமே அந்த இறைவனின் ஒளியை, உணர்வை நம்முள் கொண்டு வரும். And all that is most true. Be absolutely modest, அதாவது முற்றிலும் அடக்கமுள்ளவனாய் இரு. That is to say, know the distance between what you are and what is to be. நீ இதுவரைக்கும் எவ்வளவு அடைந்தாயோ அதுவும் என்னவாக ஆக போகிறாயோ, இந்த இரண்டிற்குமான அந்த தொலைவு எவ்வளோ அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியும். Not allowing the crude physical mentality to think that it knows when it does not, that it can judge when it cannot. அதனால அந்த நம்மளுடைய சாதாரண மனநிலை அப்படிங்கிறது அதை எதையுமே அதற்கு இடம் அளிக்க கூடாது அப்படிங்கிறார் அன்னை. ஏன்னா
அதற்கு வந்து அவ்வளவாக தெரியாது. அதற்கு வந்து ஒரு நிலைமையை அதை அனலைஸ் பண்ணவோ அதற்கான இதையோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால நாம் அடைய வேண்டிய தூரம், நாம் எட்ட வேண்டிய இலக்கு, நாம் இன்றுள்ள நிலைமை இரண்டிற்குமான அந்த தொலைவை நாம் வந்து ஒரு மிகவும் அடக்கத்தோடு அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Modesty implies the giving up of yourself to the divine wholeheartedly. அந்த அடக்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, முற்றிலுமாக மனமுவந்து முழு மனதோடு இறைவனுக்கு தன்னையே கொடுத்து விடுதல். ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், அவனுடைய உதவியை நாடுதல். அண்ட் பை சப்மிஷன், அவனுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணித்து விடுதல். winning the freedom and absence of responsibility which imparts to the mind utter quietness. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மனதின் ஒரு முழுமையான அமைதியில அந்த எல்லா பொறுப்பையும் இறைவனிடம் விட்டுவிட்டு ஒரு முழு சுதந்திரம் நமக்கு கிடைக்க ஏதுவாக இருக்கும். Not otherwise can you hope to attain the union with the divine consciousness and the divine will. இது இல்லாம இறை உணர்விற்கோ இல்லாட்டி இறைவனின் திருவுள்ளத்திற்கோ திறப்பது என்பது முடியாதது. இந்த பத்தி வந்து அன்னையின் நூல் தொகுதி 3ல வருது. இதுக்கு முந்தின பேரால சொல்லும் போது, the force which when absorbed in the ignorance takes the form of vital desires is the same which in its pure form constitutes the push, the dynamis towards transformation. Consequently, you must beware at the same time of indulging freely in desires, thinking them to be needs which must be satisfied, and of rejecting the vital force as positively evil. So இது மாதிரி இறை உணர்வுக்கு திறக்கும் பொழுது நம்முடைய அறியாமை காரணமாக நம்மிடம் உள்ள அந்த ஆசைகள், உணர்வின் அந்த விருப்பங்கள், இது எல்லாம் வந்து ஒரு புனித தன்மையை அது வந்து ஏற்படுத்தி அதை என்ன செய்யணும்னாக்கா, நான் வந்து இத மாற்றம் அடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணும். அதனால இதுல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த முந்தின பேரால இது வருது. அதனால பல அந்த ரிஜெக்டிங் தி வைட்டல் ஃபோர்ஸ், இது மாதிரியான அந்த பிராண சக்திகளினுடைய அதை தவிர்த்து விட்டு நாம் வந்து இதை முன்னேறி செல்ல வேண்டும். அதை திருப்திப்படுத்தும் முயற்சியில் நாம் இறங்கி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல வந்து முக்கியமானது. சோ நம்ம இப்போ அடுத்த சாப்டருக்கு போகலாம். சின்சியாரிட்டி, விஜிலன்ஸ், வில் பவர். யாராவது வாசிக்கிறீங்களா? டவுட் கேட்கலாமா அல்லது அப்புறமா கேட்கட்டுமா? கடைசியில கேட்கலாமா? முடிச்சுக்கலாம். சரி சரி மேடம். நான் படிக்கட்டுங்களாங்க மேடம்? படிங்கம்மா பாக்யலட்சுமி, படிங்க. நன்றி. Sincerity. What is the fundamental virtue to be cultivated in order to prepare for the spiritual life? I have said this many times, but this is an opportunity to repeat it. It is sincerity. A sincerity which must become total and absolute. For sincerity alone is your production on the spiritual path. If you are not sincere, at the very next step, you are sure to fall and break your head. All kinds of forces, wills, influences, entities are there. On the lookout for the least little refit in this sincerity, and they immediately rush in through that refit and begin to throw you into confusion. Therefore, before doing anything, beginning anything, trying anything, be sure first of all that you are not only as sincere as you can be, but have the intention of becoming still more so. For that is your only production. நன்றி. இது வந்து நேர்மை, சின்சியாரிட்டி, விஜிலன்ஸ், வில் பவர். சின்சியாரிட்டி, நேர்மை. What is the fundamental virtue to be cultivated
in order to prepare for the spiritual life. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்றால் ஒரு அடிப்படையான பண்பு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அன்னை அதுக்கு பதில் சொல்ற, I have said this many times. நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். But this is an opportunity to repeat it. It is sincerity. அது என்னன்னா நேர்மையோடு இருப்பது. யார் முன்னால், அகைன் இறைவனின் முன்னால், அன்னையின் முன்னால் நேர்மையோடு இருப்பது மட்டுமே ஒரு அடிப்படையான பண்பு நமக்கு தேவை. அதுவும் எதுல? ஆன்மீக வாழ்க்கையில. A sincerity which must become total and absolute. அது எப்படி இருக்கணும்? ஒரு முழுமையானதாக, பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும் அந்த நேர்மை. For sincerity alone is your protection on the spiritual path. ஏன்னா இந்த ஆன்மீக பாதையில உனக்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த நேர்மை மட்டுமே. If you are not sincere at the very next step, நீ நேர்மை இல்லை அப்படின்னா ஆன்மீக பாதையில அடுத்த ஸ்டெப்பேவும் அடுத்த அடியே you are sure to fall and break your head. நீ அடுத்த அடியே கீழே விழுந்து உன் மண்டையை உடைச்சுக்குவ, அவ்வளவுதான். All kinds of forces, எல்லா விதமான சக்திகள், wills, விருப்பங்கள், தாக்கங்கள், entities are there on the lookout for the least little rift. எப்படா என்னடா ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத அது பார்த்துக்கிட்டே இருக்கும். லிட்டில் ரிஃப்ட்னாக்க ஒரு சின்ன ஓப்பனிங், எங்கேயாவது லேசா ஒரு கீறல் இருந்தா போதும் நம்முடைய அந்த நேர்மையில. அப்போ என்ன ஆகும்? ரிஃப்ட் இன் திஸ் சின்சியாரிட்டி அண்ட் they immediately rush in through that rift. அந்த சின்ன ஒரு ஓப்பனிங் மூலமாக எல்லாமே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு கடல் போல பாஞ்சு உள்ள வந்துடும். and begin to throw you into confusion. அது குழப்பத்தில் நம்மை ஆழ்த்தி விடும், அதுல கொண்டு போய் நம்மளை எரிஞ்சிடும். therefore before doing anything, அதனால எதையும் செய்வதற்கு முன்னால், எதையும் தொடங்குவதற்கு முன்னால், எதையும் முயற்சி செய்வதற்கு முன்பு be sure, முதல்ல நிச்சயமா இரு. என்னது? first of all that you are not only as sincere as you can be. நீ நேர்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் but have the intention of becoming still more so. அதே சமயம் மேலும் மேலும் அதிக நேர்மையோடு இருப்பதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள். For that is your only protection. இதுதான் உன்னுடைய ஒரே ஒரு பாதுகாப்பு. அந்த நேர்மையா இல்ல அப்படின்னு சொன்னாக்க அப்பதான் எல்லா கஷ்டமுமே. இப்போ சிந்தசிஸ் ஆஃப் யோகால இருந்துதான் இது மாதிரியான கேள்விகள் அன்னையிடம் கேட்கப்பட்டது. இது அன்னையின் நூல் தொகுதி 8ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது அகெயின் ஆசிரம பள்ளியில புதன்கிழமை நடக்கும் வகுப்பு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் இது சிந்தசிஸ் ஆஃப் யோகால கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதற்கான அந்த ஒரு கனெக்டட் இது சமதையும் அகங்காரத்தின் அழிவும் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வருது. இதை மட்டும் நான் தமிழ்ல உங்களுக்கு வாசிக்கிறேன். சாதகன் உயர் சக்திக்கு சரணடையும் சாக்குப்போக்கில் தன் சுய சங்கற்பத்தை அல்லது தன் ஆசைகளையும் வெறிகளையும் இஷ்டப்படி கட்டுப்பாடின்றி திருப்திப்படுத்துதல் என்னும் சீர்குலைவில் இறங்கலாம். இதை தவிர்க்க மிகுந்த நேர்மை தேவை. நம் உணர்வுள்ள மனத்தில் மட்டும் நேர்மை போதாது. ஒளிந்துள்ள இயக்கங்களை நிறைய கொண்டுள்ள நம் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பாகங்களில் இந்நேர்மை இன்னும் அவசியமாகும். முக்கியமாக மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பிராண பாகங்களில் சீர்திருத்த முடியாத ஒரு பாசாங்கு பேர்வழி ஏமாற்றுக்காரன் ஒளிந்திருக்கிறான். எல்லா நிகழ்ச்சிகளிலும் இயக்கங்களிலும் திடமான சமதையை கடைபிடிப்பதிலும் ஆசையை ஒழிப்பதிலும் சாதகன் வெகு தூரம் முன்னேறி இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவன் தன் செயல்களின் பொறுப்பை எல்லாம் இறைவனிடம் வைக்க முடியும். இருட்சக்திகள் தெய்வீக வடிவங்களை போன்ற போலி வடிவமெடுத்து பேரொளியின் பரம மெய்மையின் மூல ஊற்று தாமே என்பதாக போலி தோற்றம் காட்டி சாதகனின் ஆன்மாவை கைப்பற்ற பதுங்கி இருக்கின்றன. அவற்றின் தந்திர பொறிகளிலிருந்தும் அகங்காரத்தின் ஏமாற்றுதல்களிலிருந்தும் தப்பிக்க ஒவ்வொரு கணமும் அவன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும்.
இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னாக்க பரிபூரண நேர்மையோடு இருத்தல் மட்டுமே. அதனால ஒரு சாதகன் அப்படிங்கிறவன் எதுலையும் மாட்டிக்காம இருக்கணும். தன்னுடைய பிராண சக்திகள் அந்த இயல்பிலிருந்தும் தப்பிக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஒரே பாதுகாப்பு நேர்மை மட்டுமே. பெர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி. யாராவது படிக்கிறீங்களா மேடம்? படிக்கிறேன். Perfect sincerity. Fundamentally, whatever be the path one follows, whether the path of surrender, concentration, knowledge, if one wants it to be perfect, it is always equally difficult, and there is but one way, one only. I know of only one, that is perfect sincerity, but perfect sincerity. அது கொஞ்சம் மாறி படிச்சீங்களா? அது do you know அதுங்களா மேடம்? ஆமா ஆமாமா. Do you know what perfect sincerity is? Never to try to deceive oneself. Never let any part of the being try to find out a way of convincing the others. Never to explain forwardly what one does in order to have an excuse for what one wants to do. Never to close one's eyes when something is unpleasant. Never to let anything pass telling oneself that is not important. Next time it will be better. Oh, it is very difficult. Just try for 1 hour and you will see how very difficult it is. Only 1 hour to be totally right. Absolutely sincere, to let nothing pass. That is all one does, all one feels, all one thinks, all one wants is exclusively the divine. I want nothing but the divine. I think of nothing but the divine. I do nothing but what will lead me to the divine. I love nothing but the divine. Try just to see. Try for half an hour. You will see how difficult it is. Thank you. Okay, thank you. ஒரு பரிபூரண நேர்மை எப்படி எவ்வளவு சிரமமானது, எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறத அன்னை நம்மளையே செய்ய சொல்றாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டலி வாட் எவர் பி த பாத் ஒன் ஃபாலோஸ், ஒருவர் எந்த பாதையை பின்பற்றி சென்றாலும், வெதர் த பாத் ஆஃப் சரண்டர், சரணாகதி, சமர்ப்பணம், இல்லாவிட்டால் ஞானம், நாலேஜ், இது எல்லாத்துலயுமே இஃப் ஒன் வாண்ட்ஸ் இட் டு பி பெர்ஃபெக்ட், இது எதுல இருந்தாலும் யாராவது ஒருவர் இதுல ரொம்ப பூரணத்தோட இருக்கணும்னு நினைச்சா இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலி டிஃபிகல்ட். அண்ட் தேர் இஸ் பட் ஒன் வே, ஒன் ஒன்லி, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன? ஐ நோ ஒன்லி ஒன், தட் இஸ் பர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி. அது பரிபூரண நேர்மை, வேற எதுவுமே இல்லை. அது ஒன்றுதான் ஒரே ஒரு வழி. டு யூ நோ வாட் பர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி இஸ்? பரிபூர்ண நேர்மைனா என்னன்னு உனக்கு தெரியுமா? நெவர் டு ட்ரை டு டிசீவ் ஒன் செல்ஃப். இததான் இதுக்கு முந்தினதுல அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகால அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். அதை நீங்களும் கூட ஆங்கிலத்துல படிக்கணும்னாலும் படிக்கலாம். அது பக்கம் 229 இதுல சிந்தசிஸ் ஆஃப் யோகால வேணும்னா நீங்க குறிச்சுக்கலாம். தமிழ்ல அப்படின்னு சொன்னாக்கா 363
யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு அப்படின்னா அது 363ல இருக்கு. சோ இந்த இதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த நம்மளுடைய கீழ் பிராணனை திருப்திப்படுத்துவதற்கோ இதற்காக எல்லாம் இல்லாமல் ஒரு பூரண நேர்மையோட நம்ம இருக்கும் பொழுது இந்த பாதையில் மிகவும் பத்திரமாக செல்ல முடியும். நெவர் டு ட்ரை டு டிசீவ் ஒன் செல்ஃப், நம்மள நாம ஏமாத்தி கூடாது. நெவர் லெட் எனி பார்ட் ஆஃப் த பீயிங், நம்முடைய ஜீவனின் எந்த பகுதியும் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ வே ஆஃப் கன்வின்சிங் தி அதர்ஸ், எந்த ஒரு பகுதியும் மற்றதை அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. இல்ல இது இப்படி இல்ல, இதெல்லாம் கரெக்ட் தான் நம்ம செய்யறதெல்லாம் அப்படின்னு நமக்கு நாமே சில சமயம் சொல்லிக்குவோம். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதை அலோவ் பண்ணக்கூடாது. நெவர் டு எக்ஸ்பிளைன் ஃபேவரபிளி வாட் ஒன் டஸ், அதாவது நான் செஞ்சது சரிதான் அப்படின்றத ஒரு அதை ப்ரூவ் பண்றதுக்காக அதை பார்க்க கூடாது. ஸோ இன் ஆர்டர் டு ஹாவ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் வாட் ஒன் வாண்ட்ஸ் டு டூ, இதெல்லாம் நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக, இதெல்லாம் ஒரு எப்படி அப்படின்னு நம்மள நாமே ஒரு சமாதானப்படுத்தி கொள்வதற்காக. நெவர் டு க்ளோஸ் ஒன்ஸ் ஐஸ் வென் சம்திங் இஸ் அன்பிளசன்ட், நாமளே ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னாக்க அதற்காக நம்மளுடைய கண்களை நாம் மூடிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்வதுதான் மிக பெரும் வலிமை. நெவர் டு லெட் எனிதிங் பாஸ் டெல்லிங் ஒன் செல்ஃப் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ எதையுமே நம்மளை கடந்து போயிடக்கூடாது. ஓகே, இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, அடுத்த தடவை இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நான் இந்த தடவை ஏதோ பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஓ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இது மிகவும் கடினமானது. ஜஸ்ட் ட்ரை ஃபார் 1 hour. இதை அண்ணன் என்ன சொல்றார், ஒரே 1 மணி நேரம் இதை பின்பற்றி பார், and you will see how very difficult it is. அப்பதான் தெரியும் இது எவ்வளவு கஷ்டம்ன்ற. என்னக்கா நம்மள நாமே இதை உற்று நோக்கும் பொழுது என்னெல்லாம் சிந்தனைகள் கடந்து போகுது, தவறான சிந்தனைகள், இல்லாட்டி தவறான உணர்வுகள், ஒருத்தரை பத்தின ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் என்னெல்லாம் ஒரு விஷயங்கள் நம்மை கடந்து போகிறது அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியும். only 1 hour to be totally absolutely sincere. ஒரே 1 மணி நேரம் முற்றிலுமாக பரிபூர்ண நேர்மையோடு இருந்து பார். டு லெட் நத்திங் பாஸ், எதையும் ஒண்ணு கடந்து போக விட்டுறாத, அதை பிடிச்சுக்கோ, அது என்னன்னு அப்படிங்கிறத பாரு. தட் இஸ் ஆல் ஒன் டஸ், ஆல் ஒன் ஃபீல்ஸ். அதாவது நாம் செய்யும் அனைத்தும், நாம் உணரும் அனைத்தும், இல்லாட்டி நாம் சிந்திக்கும் அனைத்தும், நமக்கு நாம் விரும்பும் அனைத்தும் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த டிவைன். இது அனைத்துமே இறைவனாக இருக்கிறதா, இறைவனை மட்டுமே விரும்புவதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க சத்தியமா ஒண்ணு கூட இருக்காது. ஐ வாண்ட் நத்திங் பட் த டிவைன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இறைவன் மட்டுமே. ஐ திங்க் ஆஃப் நத்திங், இறைவனை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டேன். ஐ டூ நத்திங் பட் வாட் வில் லீட் மீ டு த டிவைன், நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன், இறைவனை நோக்கி எது என்னை இட்டு செல்கிறதோ அதை மட்டுமே செய்வேன். ஐ லவ் நத்திங் பட் த டிவைன், நான் வேற எதையும் அன்பு செய்ய மாட்டேன் இறைவனை தவிர. ட்ரை, முயன்று பார். ஜஸ்ட் டு see, ட்ரை ஃபார் half an hour, ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை முயற்சி செய்து பார். யூ வில் see how difficult it is, அப்பொழுது தெரியும் இது எவ்வளவு கடினமானது என்று. இப்போ இது அன்னையின் நூல் தொகுதி 6ல வருது, பக்கம் 132 133. இது பேசிஸ் ஆஃப் யோகா இல்லாட்டி எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகா, இந்த புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பத்தி. இதனுடைய அந்த ப்ரீவியஸ் அந்த முந்தின பத்தியை பார்க்கும்போது, பட் பிஃபோர் ஹேவிங் ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ஜட்ஜிங் பை ஒன் செல்ஃப். Naturally, if one's surrender is truly sincere, and there is this constant attitude in the being, this total self-giving to the divine, thy will be done. In this way, one can, without knowing, without understanding, instinctively choose the thing that should be done and reject the one that should not. But this becomes as instinct, a sort of automatic thing, if your surrender is perfect. So நம்முடைய சரணாகதி என்பது பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது, thy will be done, நினது திருவுள்ளம் மட்டுமே நிறைவேறட்டும் அப்படின்ற அந்த முழுமையான அர்ப்பணம் இருக்கும் பொழுது, இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது,
அப்பொழுதுதான் இதெல்லாம் சரியாக இருக்கும். இந்த மற்ற வேற எதுவும் நேர்மையோட சரணாகதி செய்வது மட்டுமே. But this becomes an instinct, a sort of automatic thing, if your surrender is perfect. And that is the very advantage of surrender. For you can do the right thing in the right way automatically before having the knowledge. So, அப்ப என்ன ஆகுனாக்கா இந்த சரணாகதியினுடைய அந்த ஒரு அட்வான்டேஜ் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க சரியான விஷயத்தை செய்வ ரைட் அவே ஆட்டோமேட்டிக்கலி, அதை இயல்பாகவே உன்னால் செய்ய முடியும். பட் Sri Aurobindo says there, you understand, one must be in a state of perfect obedience. அப்போ ஒரு சாதகன் என்ன நிலைமையில் இருக்க வேணும்னாக்க ஒரு பூரணமான பணிவோட நாம இருக்கணும். which does not question, அது கேள்வி எதையும் கேட்க கூடாது. does not discuss and obeys spontaneously, அது இயல்பாகவே அப்படியே இறைவனுக்கு பணிந்து போற மாதிரி இருக்க வேண்டும். acts rightly as one is guided, அப்படி செய்யும் பொழுது ஒரு சரியான விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். யாரோ ஒருவர் வழி நடத்துவது போல அதை செய்ய முடியும். nothing in the thought or the vital must revolt or contradict or question or try to justify, to prove to oneself and sometimes even to the divine that one is right, or that what one has done is the right thing. All that must be done with. So அப்பொழுது நம்முடைய இந்த பிராணன் அப்படிங்கிறது அது எந்த எதிர்ப்பையோ வேற எதையுமே அது வெளிப்படுத்தாது, தெரிவிக்காது. ஏன்னாக்கா பூரண நேர்மை இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவுள்ளம் நிறைவேறும். ஒரு சாதகனுடைய அவன் எங்க போகணுமோ, அவனுடைய இலக்கு எதுவோ, லட்சியம் எதுவோ, அங்கு அன்னை நம்மை விட்டு செல்வார். முடிச்சுக்கலாமா? அடுத்து கேள்விகள் ஏதான இருந்தா கேளுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரே ஒரு டவுட். நீ இந்த முன்னைத்திட அடக்கமுள்ளவனா இரு, அந்த இடத்துல நீ எதையாகிலும் மறைத்து வைக்கும் அந்த கணமே நீ நேரே பொய்மையில் இறங்கி விடுவாய். கடவுளுக்கு நம்மளுக்கு எல்லாமே அவர் பண்றதுதான், அவர் செய்யறது தானே, அவருக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. அதுல மறைத்து வைக்கிறதுங்கிறது அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த மறைத்தை எப்படி மறைக்க முடியும் நம்ம கடவுள்கிட்ட? ஏன் மறைக்க முடியாது? ஓ, நான் இதை செஞ்சதெல்லாம் சரியாதான் செஞ்சேன், அவன் தான் அப்படி செஞ்சான், இவன் தான் அப்படி செஞ்சான்னு எத்தனை தடவை நம்ம ஆர்கியூ பண்றோம் இல்லையா? நிச்சயமா எல்லார்கிட்டையும் அது இருக்கு. ஏதோ ஒண்ணு ஒரு மறைச்சு வைக்கதான் செய்யறோம். ஏதோ ஒரு ஓரமா அது இருக்கும், எல்லார்கிட்டையுமே இருக்கும். அது நம்ம அத உணர்வோட அதை பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது நிச்சயம் அது இருக்குதான். அது மேடம், எல்லாருமே இறைவன் தானே சொல்றாங்க மேடம். நம்ம எல்லாரையுமே இறைவனா பார்க்கணும்னு சொல்றோம். அதுக்கு இன்னும் நிறைய பக்குவம் பட்டாதான் அது மாதிரி எல்லாம் பார்க்க முடியுமா? ஆமா, ஏன்னு சொன்னா உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யணும்ல. சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? இப்ப ஒரு ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். எறும்பு ஒரு சாதாரண ஜீவன் இல்லையா? அது நம்மள எதுவும் செய்ய போறது இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. லேசா கடிச்சானாக்கா ஒரு செகண்ட் ஒரு வலி இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா என்ன செய்வோம், ஒரு எறும்பை பார்த்தோன்னே நம்ம மேல ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்வோம், நசுக்கிடுவோம். அப்புறம் அது நல்ல ஆட்டிடியூடா என்ன? அது உங்களை நான் கடிக்க போறேன்னு சொல்லுச்சா? இல்ல இல்ல. இப்ப ஒரு அந்த எவ்வளோ அப்ப ஒரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமா. சரி சரி சரிங்க மேடம். மேலோட்டமா தானே இருக்கும். இன்னும் உள்ள ஆழ்ந்து போகணும். ஆமா, நான் எல்லாம் சரியாதான் செய்யறேன் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஆனா ஆக்சுவலா நம்ம அப்படி இல்லவே இல்லை. கொசு கடிக்கும் அவரை. இங்க பாண்டிச்சேரியில அவர் வந்ததுக்கு அப்புறம் கொசு கடிச்சு அவருடைய உடல் எல்லாம் சிகப்பு சிகப்பா தடிச்சு போயிருக்கும். ஒரு கொசு கடிச்சா நம்ம என்ன செய்வோம், அதை பிடிச்சு அடிச்சிருவோம். என்ன செஞ்சாரு, அவர் ஒண்ணுமே செய்யல, பேசாம இருந்தாரு. அத்தனை எல்லாம் உடம்பெல்லாம் தடிப்பா இருந்தது, அவர் எதுவுமே செய்யல, தன்னுடைய வேலையை மட்டுமே அவர் செஞ்சுட்டே இருந்தார். அவ்வளோ ஒரு சமதையோட இருக்கிற ஒரு மனுஷன் அவர். அப்ப என்ன செய்யறது?
அப்ப அன்னை பார்த்துட்டுதான் என்ன செஞ்சாங்க, வேற ஒரு யுக்தி எல்லாம் செஞ்சாங்க. இப்ப நம்ம எல்லாம் இந்த காயில் அது இதெல்லாம் வைக்கிறோமே, அது போல ஒரு விஷயத்த வந்து அன்னை செஞ்சாங்க. அப்போ ஒரு சின்ன கொசுவுக்கோ ஒரு எறும்பு கூட நான்லாம் ஒரு கெட்டதே நினைச்சது இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அது உண்மையா இப்போ? ஒத்துக்கிறீங்களா அத? கட்டாயம் மேடம், பொய் தான் அது. அதுதாங்க மேடம், அந்த அந்த பக்குவம் எப்படி வரணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்களேன். நீங்களே அது மாதிரி சொன்னீங்க, கொஞ்சம் நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் விழிப்போட இருக்கணும்ட்டு. அது மாதிரி. ஓகே ஓகேங்க, அதுதான் சரிங்க நீங்களே மேடம். சொல்லிட்டீங்க பதில முதல்லயே. சரிங்க மேடம், நன்றிங்க மேடம். மேம், இப்ப வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நமக்குள்ள வர தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும், கடந்து செல்லும் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். அப்ப வந்து நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் தான் 98-99% மேல தேவையில்லாத தாட்ஸ் தான். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிலதெல்லாம் நமக்கு தேவைகள் என்னன்னு தெரியாம உள்ள என்ன தேவையோ அதை குழப்பிக்கிட்டு அது கோவமாவோ எரிச்சலாவோ அந்த மாதிரி வெளிப்படுறதும் உண்டு. அப்ப அது எல்லாமே நம்ம மதத்தை சொல்லிட்டே வரலாமா? இது வந்து ஒரு ஒரு பயிற்சியின் மூலமாக இத செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இதற்காக தான் அந்த தியானம் செய்யறது அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து இத வந்து எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் கண்ணை மூடிட்டு ஒரு தியானம் செய்யும் பொழுது, இல்லாட்டி அன்னைக்கிட்ட அதை அர்ப்பணமா செஞ்சுட்டு அதை நம்மை நாமே கவனித்து பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, நீங்க சொல்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு சாட்சி புருஷனாக இருந்து அந்த சிந்தனைகளை கவனிக்க வேண்டும். அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிச்சும் போது இவர் வந்து குறைஞ்சிடுவார். இவர் ஒவ்வொருத்தரா அப்படியே குறைஞ்சு 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 கடைசியில வந்து ஒரு ஸ்டேஜ்ல நில்லு அப்படின்றதுக்கு வந்துடும். அப்பையும் கூட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, லேசா அதை லூஸ்ல விடும்போது திருப்பியும் வருவாரு. ஆனா திருப்பியும் வந்து அந்த சாட்சி புருஷனாக இருந்து கவனிக்கும் பொழுது இது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருக்கு. அந்த ஒரு ஸ்டில்னஸ் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரபிந்தோ நிறைய தடவை எழுதியிருப்பாரு. அந்த ஸ்டில்னஸ வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் வந்து சாத்தியம். மேடம், இந்த சாட்சி புருஷனா இருத்தல்ங்கிறது வந்து நம்ம அதை தாட்ட வரும்போது நம்ம அதை மட்டும் கவனிச்சா மட்டும் தூரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு அதை கவனிக்கணுங்களா? எதுவும் நம்ம இது பண்ணக்கூடாதுங்களா? ஆமா, அந்த சிந்தனைகளை நமக்குள்ள வர்ற சிந்தனைகளை நாம கவனிக்கணும். அது ஒண்ணு மட்டும் செஞ்சாலே போதும். தானா அப்படியே நாள் போக போக அப்படியே கம்மி ஆயிட்டே போயிடும். ஆமா, என்ன மாதிரி தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இல்ல என்ன மாதிரியான சிந்தனைகள் வருது அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது வந்து மனத்தை மோனப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இது அன்னை நிறைய இடத்துல இத பத்தி பேசியிருக்காங்க. அப்சர்வ் யுவர் தாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அது எது ஜட்ஜ் பண்ணணும், எந்த தாட்டை மட்டும் அலோவ் பண்றது அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 3-4 ஸ்டேஜ் இருக்குது. இத வந்து ஒவ்வொன்னா இத அப்சர்வ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சாத்தியம். அது ஒரு நாளைக்கு நீங்களே அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் மேடம். ஓகே, சொல்லலாம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். சரி, நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். மேடம், ஒரு கேள்வி கேட்கலாம்? சொல்லுங்க. இங்க இப்ப உமா மேடம் சொன்ன மாதிரி நம்ம மனசுல இருக்கிறத நம்ம மறைக்கிறோங்கிறது இறைவனுக்கு எப்படிமா மறைக்க முடியும்? எல்லாமே அவர் உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம வேணா மத்தவங்களுக்கு மறைக்கலாமே தவிர நம்ம மனசுக்கு அது நம்ம மறைக்கிறோங்கிறது தெரியும். ஆனா இறைவன்கிட்ட நம்ம அதை மறைக்கவே முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே அவர் தான் தெரிஞ்சுக்குவாரே. எல்லாம் அவர் தெரிஞ்சுக்குவாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப உங்களுடைய பசியோ உங்களுடைய இதுவோ உங்களுக்கு தானே தெரியும். அது நம்ம அப்படியே வந்து மதர ஆயிட்டோமா என்ன? ஆயிட்டோமா? அன்னையாவே ஆயிட்டோமா என்ன? நம்ம எல்லாம் இல்ல இல்ல இல்ல. இன்னும் அந்த இண்டிவிஜுவல்ங்கிற ஒண்ணு இருக்குதானே. தனி நபர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதான். இன்னும் அந்த தனிநபருடைய முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதான். அந்த முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே அது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா எல்லாரும் யோகம் செய்யும் பொழுதுதான் இந்த உலகம் என்ன ஆகும், அந்த சொர்க்கமாக ஆகும், இந்த வாழ்வு தெய்வீக வாழ்வாக ஆகும்.
ஏன் அப்படி சொல்றாங்க? அப்போ முதல்ல நமக்கு என்ன நடக்குது, நாம என்ன செய்யணும், இது எல்லாமே இறைவனுக்கு தெரியும்னா அப்புறம் எதுக்கு நம்ம போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்? ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏதோ ஒண்ணு கொடுப்பாருன்னு நம்ம விட்டுடலாமே, நம்மளுடைய முயற்சி தேவையில்லை இல்லையா? ஆனா அது இல்ல விஷயம். ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய அந்த ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானது, தனித்துவம் மிக்கது. அதன் மூலமாக தான் திருப்பியும் அந்த இறைவனை அடையும் வழியை அவங்கவங்க பாதையில நாம அத சென்று அதை அடைகிறோம். அப்பதான் இந்த உலகம் என்ன ஆகுது, இறை வாழ்விற்கான ஒரு உலகமாக அப்பதான் ஆகும் இல்லையா? எல்லாம் அவருக்கு தெரியும்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றோமா என்ன? நமக்குள்ள அவர் தானே இருக்காரு. அவர் தான் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொரு வினாடியும் அதை உணர்கிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அது உணர்றதுக்கே வாய்ப்பு இல்லதான் இருக்கு. அப்படி உணர்ந்தால்னாக்கா அவர் இருக்காருன்னு நம்ம விட்டுடலாம். அது இல்ல. ஆனா பசி தாகம் எல்லாம் தானே இருக்குதானே அது. அவர் தான் இருக்காரு, அவரே சாப்பிட்டுக்கட்டும்னு விட்டுறோமா என்ன? சோ we are doing. அந்த வேலையை நம்ம செய்யறோம். அதை ஒதுக்க சொல்லவே இல்லை அன்னை. அதை எல்லாத்தையும் செய்ய சொல்றாங்க. ஆனால் அந்த ஒரு தனி நபரின் வழியில ஒவ்வொருத்தரும் செய்யறோம். ஒவ்வொரு தனி நபருக்கான ஒரு கான்சக்ரேஷன், அவருக்கான அந்த சமர்ப்பணம், அதன் மூலமாக அந்த உயர் சக்தியோட, இறை சக்தியோட நாம தொடர்பு கொள்றோம். அப்படிதான் இதை எல்லாத்தையும் நம்ம மாத்துறோம். சரியா? சரிங்க மேடம். அப்ப தனிப்பட்ட நமக்கு வேற சந்தோஷமோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்ல வேண்டாமா? எந்நேரமும் டிவைன் 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 தான் இருக்கணுமா? அப்படி இருக்க கூடாதா? ஏன் ஒரு அதுலயும் இறைவனை பார்க்க தெரியுதான்னு பாருங்க. ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ் அப்படின்றத பார்க்கணும்ல. ஒரு விஷயத்த எப்படி வேணாலும் பார்க்கலாம், சாதாரண போக்குலையும் பார்க்கலாம், ஆழ்ந்த இதுலயும் பார்க்கலாம். ஒரு இன்டர்நெட் இருக்கு. இப்ப இன்டர்நெட் உலகம் இதுல இருக்கு. இதுல என்னெல்லாம் இருக்கு? நிறைய விஷயம் எல்லாமே இருக்கு. இல்லன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. நல்லதும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு. ஒரு தேவையான ஒரு நல்ல என்ன சொல்றது, நிறைய தகவல்கள் உள்ள ஒரு களம் அது. அதை எப்படி வேணாலும் நீங்க உபயோகப்படுத்தலாம் இல்லையா? அது உங்களுடைய கையில இருக்குது. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம கையில இருக்கு. சாய்ஸ் எல்லாம் நம்மளோடது. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணுமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இப்படியே ரொம்ப சீரியஸா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவருக்கு எழுதினதுல, நிரோதாவுக்கு எழுதின அந்த கடிதங்கள் பாத்தீங்கன்னாக்கா விழுந்து விழுந்து நீங்க சிரிக்கலாம். அவ்வளவு ஹியூமர் அதுல. அதெல்லாம் ஒரு எனக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு கஷ்டமா இருக்கும்போது அந்த 2 புக்கை தான் எடுத்து படிப்பேன் நான். அவ்வளவு நல்லா இருக்கும். நாமளா சிரிச்சுட்டே இருக்கலாம். அத்தனை ஒரு விஷயம் அதுல. அப்ப ஏன் ஒரு அவதாரத்துக்கு ஹியூமர்ங்கிறது இருக்கக்கூடாதா என்ன? அது எல்லாமே உண்டு. ஏன் இல்லாம? ஏன் நாடகங்களை நடத்தலையா? அவங்களே அத வசனம் அதெல்லாம் எழுதி கொடுக்கலையா? காட்சி அமைப்புகளை செய்யலையா? அப்புறம் இந்த இதெல்லாம் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் நடத்தலையா? அவங்களே ஆர்கன் வாசிப்பாங்க, ஏன் செய்யலையா? அது எல்லாம் செஞ்சாங்க. ஆனா எந்த உணர்வோட நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம். அன்னை செய்யாதது எதுவுமே இல்ல. இப்பெல்லாம் டெக்னாலஜி பத்தி பேசுறோம். அன்னை என்னைக்கோ எல்லா டெக்னாலஜியும் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்னா டைவர்ட் ஆகாம அந்த ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ளேயே இருக்கிறது சில சமயம் ஹெவி ஆயிடும். அப்ப நம்மள நாமே டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு, காமெடி கிமெடிக்கு உள்ள போலாமான்னு ஒரு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஹெவினாக்கா ஏன் அது ஹெவியா இருக்கு? அப்ப நமக்கு இந்த சைக்கிக் இது இல்லைன்னு அர்த்தம். அது ஹெவியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது ஜாலியா தான் இருக்கும். அப்படிங்களா? ஆமா, அதுவே ஜாலியா தான். அத ஹெவியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெவியா எடுத்துக்கிறீங்க, ஜாலியா எடுத்துக்கிறீங்கன்னா ஜாலியா எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம், நன்றி மேடம். இது ஒரு சின்ன கம்பைலேஷன் பண்ணிடலாம், ஒரு தொகுப்பு நீங்க சொன்னது. ஸோ பிகினிங்ல அவுட்டர் டிசிப்ளின் அதுல ஆரம்பிச்சோம் மேடம். ஸோ அன்றாட நிகழ்வுகள், கஷ்டங்கள், அதோட காரணங்களை நம்ம ரிகன்சைல் பண்ணணும், ஆராயணும்.
அதுதான் அவுட்டர் டிசிப்ளின் அந்த மாதிரி சொன்னீங்க. ஸோ விளக்கம் கொடுத்தீங்க. ட்ரூ ஹியூமிலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம அடக்கமா பணிவோட யார் முன்னாடி இருக்கணும் அப்படின்னாக்க உண்மையிலே இறைவன் முன்னாடிதான் நம்ம வந்து உண்மையான பணிவோட, அந்த பணிவு வந்து உயிர்ப்புள்ளதாக இருக்கணும். அப்பதான் அது ஏற்புத்திறனும் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்கும் அப்படின்றத சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்தது வந்து someone who knows very little. பெரிய ஆன்மாக்கள், சுவாமி விவேகானந்தர், ரமன் ஸ்கூல்ல சாமியார், அப்புறம் ராம் சூரத்குமார், இவங்களோட எடுத்துக்காட்டுகளை சொல்லிட்டு அவங்கள விட மதருக்கு வந்து அனுபவம் பெற்றவர்களை விட சிறிது தெரிந்தவர்கள் இருந்தால் போதும். ஆனால் அவர்களுக்குள் ஆர்வம், நல்ல எண்ணம், முன்னேறும் கனல் இருந்தால் போதும் அப்படின்னு மதர் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் யுவர் செல்ஃப், பி மாடஸ்ட். நம்மளோட ஜீவனின் கதவுகளை இறைவனுக்கு திறந்து வைக்கணும். அதுல வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, உணர்வின்மை இருக்கக்கூடாது. சோ உணர்வுள்ள சத்தியம் முன்னால் நம்ம நிக்கிறோம், அந்த மாதிரி உணர்வோட நம்ம நிக்கணும். முக்கியமா நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகணும்ன்றது மதர் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சின்சியாரிட்டி, விஜிலன்ஸ் வித் பவர். அதுல சின்சியாரிட்டி, நேர்மை அப்படின்னு வரும்போது ஆன்மீக பாதையில மிக முக்கியமானது நேர்மை. அதுதான் நமக்கு சரிக்கு விடாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, மதர் சொன்னதா. அப்புறம் பர்ஃபெக்ட் சின்சியரிட்டி அப்படின்னு வரும்போது சிந்தசிஸ் ஆஃப் யோகா பேஜ் நம்பர் 229, தமிழ்ல வந்து 363ல இருந்து ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கீங்க. சோ நம்ம ஏமாத்திக்க கூடாது. நம்ம ஜீவனோட ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு சமாதானம் சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அதை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் எப்படின்னாக்க மதர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுடைய ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம்ல இருந்து 10 நிமிஷம் நம்மளோட தாட்ஸ் கடந்து செல்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம வந்து பரிசீலிக்கணும். அப்ப வந்து அதுல அந்த கோட்ஸ் லைன் சொல்றதே வந்து, சோ இது வந்து நமக்கு வந்து ஐ வாண்ட் நத்திங் பட் த டிவைன், ஐ திங்க் ஆஃப் நத்திங் பட் த டிவைன், ஐ டூ நத்திங் பட் வாட் வில் லீட் மீ டு த டிவைன், ஐ லவ் நத்திங் பட் த டிவைன். இந்த ஐ வாண்ட், ஐ திங்க், ஐ டூ நத்திங், ஐ லவ் நத்திங் பட் த டிவைன், இந்த கேள்விகளுக்கு அது பதில் சொல்றதா இருக்கான்றத சாட்சி பாவமா, சாட்சி புருஷனா நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத மதர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, உங்க நேரத்தை வந்து நீங்க செலவு பண்ணி எங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நாங்கள் இதை பயிற்சிக்க ஸ்ரீ அன்னையிடம் வலிமையை வேண்டிக்கிறோம். நன்றிமா, தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. இன்னைக்கு பகவானுக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் வரதராஜன் சார் எதுவும் சொல்லலைங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.